அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது. இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் 17ஆம் தேதி முதல் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் நிறைந்த நன்மையை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு சூரியன் விலகுவதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமம் நிறைந்த விஷயங்களில் மிக முக்கிய சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் இந்த வேளையில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல், தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழல் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக வருவாயை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிக முக்கிய சம்பவமாக தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அமோகமான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை முதலீடுகளாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் காரிய வெற்றி நிறைந்த பல தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறார். ஏனென்றால் 10ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் பொதுவாகவே ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. அந்த இடத்தை விட்டு விலகுவதே மிக பெரிய அளவிலான சிரமங்கள், சிக்கல்கள் விலகுவதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும். எனவே விருச்சக ராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும். ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே நிறைந்த நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். நவ கிரகங்களின் இயக்கம் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் குரு பகவான் வலம் வருகிறார். ஆனால் அதே வேளையில் உஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகி இருக்கிறார். எனவே மிக சிறப்பான மாறுதலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் குரு பகவானுடன் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இணைய போகிறார். எனவே பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தடுமாற்றங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது நீதி தவறாத, நடுநிலை தவறாத சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திலும் சுகஸ்தானம் ஆகிய 4இல் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருவதால் நிழல் கிரகம் மற்றும் சனியின் அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது துடிப்புடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது.
ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியங்களில் எளிதில் முன்னேற்ற வாய்ப்பையும் வெற்றியையும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். ராசிக்கு சகாயமானவரான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறி வலம் வர போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல பிரச்சனைகள் விலகும். தேவையற்ற வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்ற முடியும். இழுபறியாக இருந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றிற்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். விரும்பியபடி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களது வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் மிக முக்கியமான சம்பவமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் சூரியன் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு, அதிரடியான தொழில் ரீதியான மாற்றம் என மிக முக்கியமான சம்பவங்களை இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய சூரியன் மிக சிறப்பானதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். குழப்பம், சிக்கல், தடுமாற்றம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை புதிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதோடு மட்டுமல்லாது அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் தடுமாற்றம், சிக்கல், சிரமமின்றி உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் நிறைந்த வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அதனால் அதே சமயம் இரவு பகல் பாராமல் அதிகமாக கண்விழித்து பணியாற்றுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சுபகாரிய சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமையும். ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் தலைமை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அரசாங்கம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்து காத்து விண்ணப்பித்திருந்த அனுமதி உள்ளிட்டவற்றிலும் மானியம் உள்ளிட்ட பல சலுகைகள் பெறக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை முதன்மை கிரகமான சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் தனது சப்தம பார்வையை பதிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் திட்டவட்டமாக எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மிக முக்கியமான சம்பவம் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும்.